41 பேர் இறந்த இடத்துல வந்து சினிமா கேமரா இருந்துச்சு. ஜனநாயகன் படத்துல வந்து இது மாதிரியான காட்சிகள்லாம் வச்சிருக்காங்க. இதை சொல்றாங்கல்ல, ஷூட்டிங் நடந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல, சொல்லக்கூடிய எல்லா ஊடகத்திலையும் இது ஒரு அஜெண்டா செட் பண்ணி போடுற எல்லா ஊடகம் எங்க அந்த ஃபுட்டேஜை கூட ஷூட்டிங் எடுத்த ஃபுட்டேஜை கொடுறாங்க. ஆதவர்ஜுனா வந்து யதார்த்தமா சொன்ன ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அதையுமே வந்து எவ்வளவு தூரம் பூதாகரமாக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பூதாகரமாக்கியிருக்காங்க. இந்த பெண் நிறுவனம் செட் பண்ணக்கூடிய ஒரு அஜெண்டாக்குள்ள நீங்களே உங்களை அறியாமல் சிக்கிட்டீங்க பாருங்க. சார் இன்னைக்கு பாருங்க, அந்த 12ஆம் வகுப்பு மாணவி கொல்லப்பட்ட மாணவியுடைய வழக்கு என்னாச்சு, இன்னைக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கிறாங்க. அவன் ஏற்கனவே ஒரு மூதாட்டியை பார்லிமெண்ட் செஞ்சு கொண்டிருக்கான் 2020. இதை பத்தி நம்ம பேசணுமா? பேசல. விளாத்திக்குளம் மாணவியோட விஷயம்ன்றது அவ்வளோ ஈஸியாக கடந்து போகிற விஷயம் கிடையாது. ஸோ நான் அதை வந்து ஒரு டாப்பிக்காகவே வச்சுருந்தேன் உங்களுக்கு. நீங்கள் அதை வந்து முன்கூட்டியே வந்துட்டீங்க. என்ன அப்படின்னா, வெறும் விளாத்திக்குளத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. இல்லை நான் வரேன் சார். 2 வயசு குழந்தை மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட 6 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்குது. 2 நாளில் 6 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. 5 வருஷத்துல, இந்த 4.25 வருஷத்துல தொடர்ந்து கொலை குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது. விஜய் அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை மட்டுமே நோட் அவுட் பண்ணி ஏன் வந்து அறிக்கை விடுறாங்க அப்படின்றது கேள்வி. ஏன்னா வந்து கவின் ஆணவ படுகொலை வழக்கிலேயே வந்து சரி ஒரு நிமிஷம், கவின் ஆணவ படுகொலை வழக்கிலேயுமே நாங்க விஜய் அவர்கள் கிட்ட நாங்க கேட்கிறோம்னா அதுக்கு காரணம் இருக்கு சார். நான் காரணத்தையும் சொல்லுவேன் சார். குற்றம் செஞ்சு அதுக்கு யார் பொறுப்பா இருக்காங்களோ, திமுக ஆட்சியில தவறுகள் நடக்குது, குற்றங்கள் நடக்குது. இருமா, அண்ணன் சீர் தாய்மாமன் சீர் அப்படின்னு இது எல்லாமே நீங்க இப்போ மகளிர் தினத்துக்கு கொடுத்ததுக்கே மாசத்துக்கு 1 லட்சம் கோடி வேணும். இதை எப்படி விஜய் வந்து செயல்படுத்த போறாரு, அதுக்கான திட்டம் என்ன அப்படின்னு சீமான் அவர்கள் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. தம்பிமார்களே, மக்களே, திரள் நிதி கொடுங்கள், அண்ணன் பிச்சை எடுக்க வந்து விட்டேன்னு வீடியோ போடல. நாங்க போடல. நீ இதுக்கு திட்டத்தை கேட்குற? நீ கடைசி வரைக்கும் பிச்சை தான் எடுக்க போற. 41 பேர் இறந்த இடத்துல வந்து சினிமா கேமரா இருந்துச்சு. ஜனநாயகன் படத்தில் வந்து இது மாதிரியான காட்சிகள்லாம் வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட விஷயம் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு அதை வந்து தவறான வார்த்தைகள் எப்படி தரக்குறைவான ஒரு விமர்சனத்தை கூட வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ பட் இப்படி ஒரு விமர்சனம் திடீர்னு வர்றதுக்கு ரீசன் என்ன நினைக்கிறீங்க? சரி, இதை சொல்கிறாங்கல்ல, ஷூட்டிங் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, சொல்லக்கூடிய எல்லா ஊடகத்துலையும் இது ஒரு அஜெண்டா செட் பண்ணி போடுற எல்லா ஊடகம் எங்கே அந்த ஃபுட்டேஜை கூட ஷூட்டிங் எடுத்த ஃபுட்டேஜை கொடுறா. நல்லபடி தான் உன்னை வளர்த்துருக்காங்கனாக்கா இவ்வளோ சொல்லக்கூடிய ஆள் ஆதாரத்தை நேரம் போட்டிருக்க மாட்டியாம்மா? சின்ன விஷயத்தையே ஊதுன்னு ஊதுவீங்க. ஒன்றும் இல்லாத விஷயத்தையே எவ்வளோ ஊதுவீங்க. இதோ இங்கே கேமரா இருந்துச்சு, இங்கே டைரக்டர் இருந்தார், இங்கே நடிகர் இருந்தாங்க, இங்கே நடிகை இருந்தாங்க, ஃபுட்டேஜை கொடு பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் இப்படி தான் அவருக்கு எதிராக வந்து கட்டமைக்கப்படுகிறது. இது செஞ்சுட்டாரு, அது செஞ்சுட்டாரு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. நான் தான் சொன்னேன்ல, இவனுங்க தளபதி விஜய் அவருடைய காலை நக்கி அது மூலம்தான் வந்து ஒரு பொழைக்கணுன்ற ஒரு பொழைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளுது எப்பயுமே ஒரே விஷயம்தாம்மா, இவர்கள் தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வெல்லுன்ற மாதிரி எவ்வளோ அவதூறுகள் நீங்கள் பரப்புனாலும் சரி, எவ்வளோ அசிங்கமான ஆபாசமான விஷயங்கள் நீங்கள் செஞ்சாலும் சரி, மக்கள் ஆனால் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இது எங்கள் அண்ணன்டா, நாங்கள் அவருக்காக நிற்போம், நீ பரப்புறது பொய்ன்னு எங்களுக்கு தெரியுது, போடா இவனேன்ட்டு போயிட்டே இருக்கிறாங்க, கடந்து போகிறாங்க. அதனால தான் நல்லா யோசிச்சு பாருங்கள், அரசியல் களத்தில் இந்த 6 மாதமாக தளபதி விஜய் குறித்து மட்டுமே செய்தி வந்துகிட்டு இருக்கா, இல்லை மற்ற செய்தி வருதா? ஒருத்தனை உயிரோடு இருக்கும் பொழுது பிறப்புறுப்பு அறுத்து கண்ணில் 2 கண்ணிலையும் ட்ரில் போட்டு சூடு வச்சு கொலை செஞ்சு தூக்கி போட்டானுங்க. இன்ன வரைக்கும் அதை பற்றி யாரும் பெருசாக பேசலை. 2 ஊடகவியலாளர் கடத்தி கொண்டு போய் மணல் குரூப்பு அடிச்சது, ஒரு எம்எல்ஏ திமுகக்காரன் அடிச்சிருக்கிறேன், கிட்னியை திருடிருக்கானுங்க. திமுக குரூப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்னி திருடிருக்காங்க. பேசப்பட வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்குது? 2 வயசு குழந்தைக்கு பாலியல் அத்துமீறல், மூதாட்டியை பாலியல் வன்முறை செஞ்சு கொள்றானுங்க. 2மே கொலை, 2மே செய்வது யாரான்னு பார்த்தா இந்த குரூப்பாக தான் இருக்கணும் பொழுது சமூகத்தில் எதை பேசணுமோ அதை பேசாமல் வெறும் இவரை பற்றி மட்டுமே பேசுகிறாங்கனாலே உங்களுக்கு தெரியலையா எவ்வளவு அவதூறுகள், எவ்வளவு கட்டுக்கதைகள், எவ்வளவு பயம், எவ்வளவு தொடர்ந்து இருக்காங்கன்னு? பூரா போயெல்லாம் அக்கீஸ் மாட்டிட்டு சுற்றுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு பயம். எலெக்ஷனுக்கு உனக்கு நிறையா தேவைப்படும். இன்னும் வந்து இப்போ தளபதி விஜய் வெளியில் களத்துக்கு வந்து அடிக்க ஆரம்பிப்பார். அப்போ நிறையா தேவைப்படும் உங்களுக்கு. நான் அக்கீஸ் வேணால் கொஞ்சம் ஹோல்சேலில் பேசி வாங்கி தரேன், வாங்கி மாட்டிக்க சொல்லுங்கள். அவையில் தொடர்ந்து வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெரும் பேசு பொருளாக மாறினது. அதுவும் கடந்த 1 மாதத்தில் பேசின விஷயங்கள் வந்து விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, த்ரிஷா அவர்கள் இன்வால்வ் ஆன ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கடுத்து இப்போ ஆதவர்ஜுனா வந்து யதார்த்தமாக சொன்ன ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அது வந்து
அதையுமே வந்து எவ்வளவு தூரம் பூதாகரமாக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பூதாகரமாக்கியிருக்காங்க. இது எதற்காக? ரஜினி அவர்கள் வந்து திமுகவுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க, ரஜினி அவர்களோட வாக்குகளை பிரிக்கணும் அப்படின்ற நோக்கமா? இப்போ நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதா? இந்த பெண் நிறுவனம் செட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அஜெண்டாக்குள்ள நீங்களே உங்களை அறியாமல் சிக்கிட்டீங்க பாருங்க. வேற நம்ம பேச வேண்டிய விஷயத்த பேசல பார்த்தீங்களா? இவங்க பரப்புன அவதூறை குறித்து தான் தொடர்ச்சியாக நீங்கள் கேள்வி கேட்டுட்டீங்களே தவிர, சார் இன்னைக்கு பாருங்க அந்த 12ஆம் வகுப்பு மாணவி கொல்லப்பட்ட மாணவியுடைய வழக்கு என்னாச்சு? இன்னைக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கிறாங்க. அவன் ஏற்கனவே ஒரு மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்றிருக்கான் 2020லயே. இதை பற்றி நம்ம பேசணுமா? பேசலை. இந்த ஆட்சியில் எவ்வளோ மோசமாக நடந்துகிட்டு இருக்கு, இதை பற்றி பேசணுமா? இவங்க காசு கொடுத்தா ஓட்டு வாங்க போகிறானுங்க, அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பேசணுமா? பேசலை. சமூகத்தில் இங்கே எவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, பேசணுமா? இன்றைக்கே வந்து இப்போவே பார்த்தீங்கன்னா தண்ணி திண்டாட்டம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் பல இடங்களில் தண்ணீர் இல்லாமல் மக்கள் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி பேசணுமா? எலெக்ஷனே முடிய போகுது, இப்போ கூட மின் கட்டணத்தை வந்து இவங்க குறைக்கல, பேசணுமா? இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுன்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி இங்கே வந்து எல்லா டீ கடையிலையும் சாமானியனுக்கு ஒரு டீயும் பண்ணு தான் நிறைய மக்களுக்கு நிறைய இடத்துல கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கல, கடையை மூடிட்டானுங்க. அதை தாண்டி ரேட் ஏற்றிட்டானுங்க. இதுக்கு முன்னாடி 2 தோசை வந்து 30 ரூபா, அதை கல் தோசைன்னு சொல்லி இப்போ ஏழைகள் சாப்பிடுவாங்க. 30 ரூபா கிடைக்கல சார், கிடைக்கலமா. நம்ம 30 ரூபான்றது இப்போ 50 ரூபா 60 ரூபா வரைக்கும் மாற்றி வச்சிட்டாங்க. இங்கே ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டின பல நபர்களுக்கு வேலை வாய்ப்பே வந்து இப்போ இல்லாமல் போயிட்டு இருக்கு. இதை பற்றி பேசணுமா? சமூகத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இதை பற்றி பேசாமல் இவனுங்க செட் பண்ண அஜெண்டாக்குள்ளே இப்போ சேர்ந்து நீங்களும் மாட்டிகிட்டே கேள்வி கேட்குறீங்களா? இப்படி தான் எல்லா ஊடகத்தையும் இங்கே திசை திருப்புறானுங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், நம்ம பேச வேண்டிய விஷயம் இதைத்தான். இந்த சமூகத்தில் இவ்வளோ கேடுகட்டு, அதாவது ஆட்சி முடிஞ்சு காட்சி முடிஞ்ச பிறகும், புரியுதுங்களா, இன்னைக்கு இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுங்க. கோட் ஆஃப் கான்டென்ட் வந்து முதலமைச்சர் படத்தை எடுத்தானுங்கல்ல, அதான் லாஸ்ட்டு. திரும்பி இந்த கோட்டைக்குள்ளே அந்த புகைப்படம் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. இன்னும் ஒரு ஆஃபீஸில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அவன் என்ன மைண்ட் செட்டில் இருந்தான்னு தெரியல. இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு சொல்கிறான், கடைசியாக மூஞ்சி பார்க்கலாம் பார்த்துக்க, ஃபோட்டோ எடுக்க போகிறேன்னா. அவன் என்ன மைண்ட் செட்டில் இருந்தானோ அவன் நார்மலாக தான் சொல்கிறான். பட் ஆனால் எதுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பேச வேண்டிய விஷயங்கள் நம்ம பேசுவோம். கடகாங்க பைத்தியக்காரங்க. கண்டிப்பாக தொடர்ந்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. விளாத்திக்குளம் மாணவி இல்லை சார், விளாத்திக்குளம் மாணவியோட விஷயன்றது அவ்வளோ ஈஸியாக கடந்து போகிற விஷயம் கிடையாது. ஸோ நான் அதை வந்து ஒரு டாப்பிக்காகவே வச்சுருந்தேன் உங்களுக்கு. நீங்கள் அதை வந்து முன்கூட்டியே வந்து என்ன அப்படின்னா, வெறும் விளாத்திக்குளத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. இல்லை நான் வரேன் சார். 2 வயசு குழந்தை மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட 6 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்குது 2 நாளில். 2 நாளில் 6 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. 5 வருஷத்தில், இந்த 4.25 வருஷத்தில் எத்தனாயிரம் கணக்குகளே கிடையாது. இல்லை, இதுக்கு ஸ்டேஷனுக்கு போனால் கம்ப்ளைண்ட் எடுக்கிறது கிடையாதுன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் தான் கொடுக்கணும்னு வெக்கம் இல்லாமல் நான் தான் அப்பேன்னு சுற்றிட்டு இருக்கிறீங்க. எதன் அடிப்படையில்? யாருக்கு பாதுகாப்பு இருக்கு? அப்போது முழுக்க பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை தாண்டி இரவு நேரங்களில் வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருந்த பெண்கள் அவங்க வீட்டுக்குள்ளே பூந்து 3 வீடுகளுக்குள்ளே பூந்து பெண்கள் மீது பாலியல் அத்துமீறல் செய்வதற்கான முயற்சி நடந்தது. செய்தி பார்த்தோமா? எந்த எக்ஸ்ட்ரீம் கொண்டு போய் விட்டுருக்காங்க, புரியுதா உங்களுக்கு? இதுக்கு என்ன காரணம்? பேஸ் என்ன? அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி ஆட்சி நடத்தணுன்றது அதுக்கு தெரியாமல் துப்புக்கட்டு போய் உட்காந்துட்டு காவல்துறைக்காரங்களை முடக்கி வச்சுட்டு ஃபுல்லாக கஞ்சா, இந்த பக்கம் அபின், ஹெராயின், சாராயம், மெத்து எல்லாத்தையும் புழங்க விட்டுட்டு இதெல்லாம் ஏன் நடக்குதுனாக்கா, இந்த சம்பவங்கள் அதிகமாக நடைபெறும் பொழுது தான் ஆட்சி நடக்கக்கூடிய தவறுகளை பற்றி மக்கள் பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஸோ அதுக்காக கட்டவிழ்த்துப்படக்கூடிய விஷயம் தான் இது. வந்து நல்லா புரிஞ்சுங்க, திட்டமிட்டு இது கட்டவிழ்த்துப்படக்கூடிய விஷயம். அப்போ தான் ஆட்சி நடக்கக்கூடிய குறையை பற்றியோ ஆட்சியாளரை பற்றியோ கேள்வி கேட்காம இதை பற்றி பேசுவோம். இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் இதை செஞ்சார், விஜய் அதை செஞ்சார், விஜய் அதை பண்ணார், விஜய் இதை பண்ணார், இப்படி. அப்போ முழுக்க இவன் தப்பை மறைக்கிறதுக்கு, இவன் திருட்டுத்தனத்தையும் ஐயக்கித்தனத்தையும் ஒழுங்கு ஆட்சி செய்யாத லட்சணத்தையும் மறைக்கிறதுக்காக இப்படி எல்லா விஷயத்தையும் அரங்கேற்றம் பண்ணிட்டு காணும் பொழுது அப்புறப்படுத்த வேண்டிய எதுக்கு தீய சக்தின்னு சொல்கிறோன்னு உங்களுக்கு புரியுதா? கேடுகட்ட தீய சக்தி உட்காந்துருக்க வரைக்கும் இவ்வளோ விஷயம் நடக்கும். இதை முற்றிலுமாக இங்கே வேறு இருக்கிறதுக்கு என்ன வழி பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். இல்லை, விளாத்திக்குளம் மாணவி 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி, வீட்டில் கழிவறை இல்லைன்றதுக்காக வெளியில் போன மாணவி பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு விஜய் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதே நாளில் வந்து கிட்டத்தட்ட 6 மாணவிகள் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு முந்தின நாள் தான் வந்து 7 வயசு சிறுமி பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 2 வயசு பாலியல் வன்கொடுமை வந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஒருத்தரே பண்ணியிருக்காரு. என்றப்போ இவ்வளோ தொடர்ந்து கொலை குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. விஜய் அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை மட்டுமே நோட் அவுட் பண்ணி ஏன் வந்து அறிக்கை விடுறாங்க அப்படின்றது கேள்வி. ஏன்னா வந்து கவின் ஆணவ படுகொலை வழக்கிலேயே வந்து ஒரு நிமிஷம், கவின் ஆணவ படுகொலை வழக்கிலேயுமே நான் கேட்குறேன், இப்போ தமிழ்நாட்டில் இவ்வளோ கேவலமான விஷயம் நடக்குதுன்னு தெரியுதுல்ல, இதை பற்றி எல்லா ஊடகமும் ஏன் பேச மாட்டீங்க? ஏன் விஜய் வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? நான் கேட்குறேன், இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பேசிட்டீங்களா? எல்லாத்தையும் எத்தனை திமுக எம்எல்ஏ எம்பிட்டு இந்த கேள்வி கேட்டீங்க? எத்தனை திமுக பொறுப்பாளர்கள்ட்ட இந்த கேள்வி கேட்டீங்க? முதல்ல அவங்க விவாதத்துக்கு வரானுங்களா?
பொறுப்புல இருக்கவன் எவனாவது விவாதத்துக்கு வரானா? எவனாவது 4 பேரை வந்து ஊடகவியலாளர்ன்ற பேர்ல உட்கார வைக்கிறாங்க, ஆதரவாளர்ன்ற பேர்ல உட்கார வைக்கிறானுங்கல்ல. நம்ம எதை எங்க பேசணுமா? யார் ஆட்சி நடந்துட்டு இருக்கு? விஜய் அவர்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கா? யாரு சார் திமுக மாற்று ஆட்சி திமுக ஆட்சி நடக்குதுல்ல? விஜய் அவர்கள் மாற்று சக்தியா திமுக வரப்போறாங்க. ஆட்சி நடக்குதா? ஆமா சார், நீங்க திமுக யார ஆட்சி கேள்வி கேட்க வேண்டிய நடக்குது. விஷயம்? எதை பத்தி பேசிருக்கோம்? நீங்க உங்க சரி, இப்போ சேனல்லயே ம், உங்க சேனல்லயே எத்தனை விஷயங்கள் இது குறித்து இவ்வளவு கேவலமா ஆட்சி செஞ்சிருக்கான்ட்டு இது ஒரு ஆட்சியான்னு சொல்லி விமர்சனம் பண்ணி போடுறீங்களா? கேட்டிருக்கோம் சார். எங்க போட்டிருக்கீங்க? நாங்க கேட்டிருக்கோம், வீடியோ எடுத்து என்னால காட்ட முடியும். யார்கிட்ட கேட்டிருக்கீங்க? சரி, லாஸ்டா எடுத்த யார்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்டீங்க? பேசியிருக்கேன். இன்னைக்கு காலையில நாஞ்சில் சம்பத் ஐயாட்ட பேசியிருக்கேன். கனிமொழிட்ட ஒரு வாட்டி எது கேட்டீங்களா? ஒரு ஃபோன் கால் பண்ணா எடுப்பாங்க தெரியுமா? அவங்க மேனேஜர் அவங்களுடைய பிஏ நம்பர் கூட நான் வேணா தரேன் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஃபோன் பண்ணி கேளுங்க. என்ன இளம் விதைகள் அதிகமாக உருவாகிறீங்க, சாராயத்தால உருவாகுவாங்கன்னு பார்த்தா இங்கே அதுக்கு அதை விட மோசமாக பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டுகிட்டே இருக்காங்களே இவ்வளவு பக்கம். ஒரு பக்கம் விதவைகள் உருவாகிறாங்க, ஒரு பக்கம் பெண்கள் கொலை செய்யப்படுறாங்கன்னு கேட்டீங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டு நேரா இங்க வந்து குத்த வச்சு ஏன் நாங்க உட்காந்துட்டு விஜய் டிவிக்கில அவர்கள் வந்து கிட்ட குத்த நாங்க வச்சு கேக்குறோம்னா உட்காந்துட்டு அதுக்கு காரணம் இருக்கு சார். நான் காரணத்தையும் சொல்லுவேன் நான் சார். குற்றம் செஞ்சு அதுக்கு யார் பொறுப்பா இருக்காங்களோ இல்ல அந்த இல்ல, ஆட்சி திமுக ஆட்சியில தவறுகள் இருமா நடக்குது, இருமா குற்றங்கள் நடக்குது. இருமா சொல்லுங்க. யார் ஆட்சி நடத்துறாங்க, யார் அது பொறுப்பாளர்களோ அவங்கள்ட்ட முதல் கேள்வி வச்சிங்களான்னு நான் கேட்டேன். அதுக்கு பதில் இல்லை. ஏன் அவங்கள்ட்ட இது வரைக்கும் வைக்கல? நீங்க கனிமொழி இன்டர்வியூ எடுத்துட்டு வந்து இந்த கேள்வி என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்றேன். கனிமொழி இன்டர்வியூ பண்ணிட்டு வாங்க. உதயநிதி பிஏ நம்பர் வேணுமா? நான் தரேன். உங்களுக்கு யாருடைய பிஏ நம்பர் திமுக உள்ள நம்பர் வேணும்னு சொல்லுங்க, நான் தரேன். நீங்க அவங்கள போயிட்டு கேள்வி கேட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு வாங்க, நம்ம விலாவரியா பேசுவோம் அதுக்கப்புறம். இல்ல கனிமொழியை கூட உட்கார வைங்க, என் கூட நான் கூட உட்காந்து பேசுறேன். உதயநிதி கூட உட்கார வைங்க, நான் பேசுறேன். வருவாங்களா? இதை பற்றி பேச வருவாங்களா? ஷூட்டிங் நடந்துச்சு, அது நடந்துச்சு, இது நடந்துச்சுன்னு அவதூறு பேசுறதுக்கு வர சொல்லுங்க. வாய் எவ்வளவு நீளத்துக்கு வளர்த்துட்டு வருவாங்க. சரி, இப்போ நீங்க வந்து தனித்து போட்டியிட போறோம்னு சொல்றீங்க 234 தொகுதியிலையுமே. அப்படின்றப்போ திமுக அதிமுக வந்து படைபலமா இருக்கட்டும், பணபலமா இருக்கட்டும், ரெண்டுலையுமே ஸ்ட்ராங்கா இருக்குன்றப்போ இவங்களை எதிர்த்து களத்துல நிக்கிறதுக்கு என்ன ஐடியா இருக்கு? ஒரு மாஸ் பிளான் வேணும் கண்டிப்பா. சோ என்ன பிளான்ல என்ன இருக்கீங்க? மாஸ் பிளான் வேணுமா? என்ன நம்ம என்ன சார்? செய்ய போறோம்னு சொல்ல போறோம். மக்களுடைய ஆதரவு இருக்கு, நம்ம போய் ஓட்டு கேட்க போறோம், வாங்க போறோம். இவங்கள மாதிரி வந்து கொள்ளடிச்ச காசை கொண்டு போய் பாவத்துல பங்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்கணுமா? இதுல என்ன பிளான் வேண்டி கிடக்கு? இந்த ஆட்சி 2 ஆட்சி நடந்திருக்கு. கடந்த இந்த 4 வருஷத்துல எவ்வளவு மோசமாக ஆட்சி நடந்திருக்கு. இதைத்தான் நம்ம மெயினா வந்து எடுத்து வைக்க போறோம் மக்கள் மத்தியில. ஊழல்ல இருந்து, கனிம வளத்துல இருந்து, பெண்கள் பாதுகாப்பு இல்லாத சூழல்ல இருந்து, பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சியை தாண்டி எத்தனை நபர்கள் இங்கே களத்தில் போராடிட்டு இருக்காங்க நம்ம பார்க்குறோம்ல. செவிலியர், மருத்துவர்னு அரசாங்க ஊழியர்கள்லேருந்து காமன் பீப்புளேருந்து எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லா விஷயமும் வந்து நினைவூட்டல் தான் ஒரு விஷயம். நினைவூட்ட போகிறோம், நம்ம வந்தால் என்ன செய்ய போகிறோம்ன்றது தான் மக்கள்கிட்ட சொல்ல போகிறோம். மக்களுடைய பேராதரவு இருக்குது. ரொம்ப சிம்பிள், களத்தில் போய் நிற்க போகிறோம். டிஎம்கேவும் அதிமுகவும் இப்போ வந்து இது வரைக்கும் கட்சியில் இருந்திருக்காங்க, ஆட்சியில் இருந்திருக்காங்க. அவங்க பண்ண நலத்திட்டங்களில் முன்வைப்பாங்க இல்லையா? ஸோ டிஎம்கே இப்போ தொடர்ந்து வந்து பெண்களுக்கு கொடுத்த விஷயமா இருக்கட்டும், மகளிர் பேருந்து இருக்கட்டும், இல்லை மகளிருக்கு கொடுக்கக்கூடிய 1000 இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி நலத்திட்டங்களை சொல்லி அவங்க வந்து ஓட்டுகளை முன்வைப்பாங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணபலமாக சோறையும் மலத்தையும் ஒரே தட்டில் வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னால் யாரும் சாப்பிட மாட்டாங்கம்மா. புரியுதுங்களா? நான் இவ்வளோ நல்லது வச்சுருக்கேன், கூட இதையும் வச்சுருக்கேன்னாக்கா யாராவது தொடுவாங்களா? தொடாது. அதே தான். ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நல்லதையும் கெட்டதையும் வச்சா வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்களான்னு. அப்போ வந்து தாவேக தலைவர் மகளிர் தினத்தில் வந்து ஒரு தேர்தல் அறிக்கை ஒன்று கொடுக்குறாங்க. அதில் இருந்த முதல் திட்டமே வந்து என்ன அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் கொடுத்த அதே அவங்க என்ன 1000 ரூபாய் கொடுத்தாங்க, அதிமுக 2000 அறிவிச்சிச்சு, நீங்கள் 2500 அறிவிச்சிருக்கிறீங்க. இதில் என்ன புதுசு இருக்குது? இதில் என்ன தாவேகா மாறுபட்டு இருக்குது? ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் தாவேக்கால இருந்த எல்லாருமே என்ன பண்ணீங்கன்னா, இந்த திமுகவும் அதிமுகவும் இலவசத்தை கொடுத்து மக்களை வந்து பிச்சை எடுக்க வைக்கிறான்னு ஏளனமாக பேசின காலங்களும் உண்டு. அப்படின்றப்ப நீங்களும் மறுபடியும் வந்து 2500 கொடுக்குறீங்கன்னா என்ன பார்வையில் கொடுக்குறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? சரி, இது நல்லது. கெட்டதை வந்து திமுக எவ்வளோ செஞ்சிருக்கு, அதிமுக எவ்வளோ செஞ்சிருக்குன்னு சொன்னால் அதான் மலம். நாங்கள் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கோம்னு சொல்லி காட்டுங்க பார்ப்போம். இப்போ தான் நீங்கள் ஆட்சிக்கு வரீங்க. அப்போ கெட்டது இல்லை. இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன். உணவையும் மலத்தையும் ஒரே தட்டில் வச்சா மக்களை எடுத்துக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? நம்ம நல்லது மக்களுக்கு எது தேவையோ அதை தேவையை அறிந்து செய்யக்கூடிய வேலையை தளபதி விஜய் அவர்கள் செய்கிறாரு. மக்கள்கிட்ட போய் சொல்ல போகிறாரு. நீங்கள் பார்க்க போகிறீங்க நடக்கக்கூடிய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கும். களத்தில் அவர் வந்ததுக்கப்புறம் புதுசா இல்லையே சார். அது 1000, 2000, 2500 இதுல என்ன புதுமை இருக்குன்னு கேட்குறேன். அந்த அளவுக்கு மக்களை வந்து வறுமையில வச்சிருக்கிறாங்கன்றது தான். இப்போ நீங்கள் 2500 ரூபாய் கொடுத்தா அவங்க வறுமை தீர்ந்துரும்னு நினைக்கிறீங்களா? வறுமை தீராதுமா. வறுமை தீர்றதுக்கான வழியை தற்சார்பு முறையை இவங்க இது வரைக்கும் வளர்க்கல. இல்லை, இது வரைக்கும் உன்னை சாதிக்குள்ளேயும் சாராயத்துக்குள்ளேயும் சிக்க வச்சு உன்னை மலட்டுத்தன்மை ஆக்குறாங்களா, அறிவு மலடாகவும் இந்த பக்கம் உடல் மலடாகவும் மாற்றி வச்சிருக்கிறான்ல. பள்ளியில் நல்லா படித்தா கூட வெட்டக்கூடிய காணொலி பார்க்குறோம்ல.
பார்த்தோமா இல்லையா? ஸ்கூல் பிள்ளைகள் வந்து 15 வயசு பிள்ளை, பொம்பளை பிள்ளை கஞ்சா போதையிலையும் கஞ்சா நான் தான் விற்பனை செய்கிறேன்னு சொல்கிறத பார்த்தீங்கல்ல? இதை உண்டாக்குனது யாரு? நீங்கள் உண்டாக்கி வச்சிருக்கீங்க. திமுகவும் அதிமுகவும் இந்த பக்கம் நல்லா புரிஞ்சுங்க. 2 பக்கமும் என்னென்ன வேலை செஞ்சுருக்கீங்க. குறிப்பாக திமுக ஆட்சியில் தான் இந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. கான்செப்ட் ரொம்ப சிம்பிள்மா. இவங்க பண்ண அயோக்கியத்தனம் எவ்வளோ இருக்குன்றது மக்கள்கிட்ட சொல்ல போகிறோம். நம்ம மக்கள்கிட்ட நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்ல போகிறோம். ஓட்டு கேட்குறோம், எலெக்ஷன் நிற்கிறோம், முடிஞ்சு போச்சு. அண்ணன் சீர் தாய்மாமன் சீர் அப்படின்னு இது எல்லாமே நீங்கள் இப்போ மகளிர் தினத்துக்கு கொடுத்ததுக்கே மாதத்துக்கு 1 லட்சம் கோடி வேணும். இதை எப்படி விஜய் வந்து செயல்படுத்த போகிறாரு, அதுக்கான திட்டம் என்ன அப்படின்னு சீமானவர்கள் ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காங்க. யாரு? சீமானவர்கள். சரி சரி. நிச்சயமாக தம்பிமார்களே, மக்களே, திரள் நிதி கொடுங்கள், அண்ணன் பிச்சை எடுக்க வந்து விட்டேன்னு வீடியோ போடல. நாங்கள் போடல. நீ இதுக்கு திட்டத்தை கேட்குற? நீ கடைசி வரைக்கும் பிச்சை தான் எடுக்க போகிற. 15 வருஷமாக நீங்கள் ஒன்றும் செய்யலை. நாங்கள் என்ன திட்டம் என்ன செய்கிறோன்றது எங்களுக்கு தெரியும், மக்கள்கிட்ட சொல்கிறோம், மக்கள் ஓட்டு போடுவாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் வழக்கம் போல் அவதூறு பரப்புறது, திரள் நிதி வாங்குறதுன்னு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பண்ண போகிறீங்க. அதானே செய்ய போகிறீங்க. விடுங்கம்மா, கடந்து போவோம். ஓகே, விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து பெரம்பூர் தொகுதியில் நிற்க போகிறதா ஒரு தகவல் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறாங்க? உங்ககிட்ட கேள்வி வச்சுட்டேன் சார், பதில் சொல்லு. ஏமா இது ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னீங்கல்ல பெரம்பூரில் போட்டியிட போகிறாங்கன்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, அது முதல்ல உண்மையானு முதல்ல கேட்கணும். நீங்களா முடிவு பண்ணிட்டு இப்படி சொல்றாங்க. அதுவும் வதந்தி. புரிஞ்சா உங்களுக்கு? யார் எங்கள் கட்சியிலன்னு சொன்னோமா? எங்கள் கட்சி சைலேருந்து வந்துச்சா? இங்கே ஒரு ஆண் நிறுவனம் பெண் நிறுவனம் வச்சுட்டு ஒருத்தன் கொடுக்குறான், அதை தூக்கி எல்லா மீடியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான்னு பொழுது நான் தான் சொல்லல, அவதூறுகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை சார். ஒரு உத்தேச பட்டியல்னு 60 பேரை வந்து லிஸ்ட் அவுட் அவதூறுமா. நாங்கள் கட்சி சார்பாக வந்துச்சாம்மா எங்கேயாவது? இல்லை அப்படி பேசணும்னு வச்சுக்கேன், பால் டாயில் குடிச்ச கதையெல்லாம் உட்காந்து பேச வேண்டியது. பேசுவோமா? எதுக்கு ஒருத்தர் பால் டாயில் குடிச்சாருன்ட்டு? மவுண்ட் ரோட் நடந்த வரலாறை பற்றி பேசுவோமா? மவுண்ட் ரோட்டில் யார் ஒருத்தர் விரட்டினாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாரு, என்ன வரலாறுலாம் பேசுவோமா? எங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு காசை கூட கொடுக்காம அவங்க காசை பிடிங்கிட்டு வந்த வரலாறுலாம் ஒன்றுக்கு தெரியுமா ஒன்று? இதெல்லாம் பேசலாமா? நாங்கள் அவதூறுக்கு பதில் சொல்கிறதுக்கு இங்கே வரலாமா? இவங்க இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் பாருங்களா, தொடர்ச்சியாக நம்ம எடுத்த ஒரு 40 நிமிஷத்தில் 30 நிமிஷம் அவங்க என்னெல்லாம் அவதூறு பரப்புனாங்களோ அதை பற்றி தான் கேள்வியை வச்சிங்க. சமூகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இதுதான்மா. அதை பண்ணலையே நீங்கள் இந்த ஆட்சியில். சார் இவ்வளோ கேவலமாக இந்த விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார், இது என்ன சார் பண்ணலாம், இது என்ன சார் பண்ணலாம், இதை பற்றி பேசுகிறீங்களா? அதை பற்றி பேச மாட்டீங்களே. அதை பற்றி தான் பேசணும். மக்களுக்கு அதுதான் தேவை. இது அவதூறு பரப்புறாங்க. அவங்க தான் பெருவோம் 200 பரப்பும் அவதூறு இருக்காங்கன்னா நம்மளும் அதே உட்காந்து பேச வேண்டிய அவசியம் இல்லையே. இல்லை சரி, அதாவது தாவேக தரப்புல இருக்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எது உண்மை எது பொய்ன்னு எங்களுக்கு தெரிய வரும்ல. இப்போ நீங்க அவதூறு சொல்லாத வரைக்கும் அது அவதூறுன்னு உங்களுக்கு தெரியாது, அப்படித்தானே? அந்த அளவுக்கு அம்மா யோசிக்காத அளவுக்கு ஜெர்னலிஸ்டா இருக்கீங்க நீங்க. இது என்ன ஜெர்னலிசம்? அது எனக்கு புரியல. ஓகே சார், ஏதோ ஒரு சேனல்லாம் பரவாயில்ல சார். இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் எல்லா யூடியூப் சேனல்லையுமே ஒரே விஷயம் திரும்ப திரும்ப பேசப்படுது, விவாதத்திற்கு உள்ளாக்கப்படுது. அப்போ தாவேக தரப்புல இருந்து யாரோ ஒருத்தர் வந்து வெளியில வந்து இல்ல அது பொய் அவதூறு அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்க, எல்லாருக்கும் தெரியும் சார். எல்லாருக்கும் அப்பதான் தெரியும். ஒரு காமன் பீப்புளா இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே, எனக்கு தெரியலன்றீங்க. ஒரு காமன் பீப்புளா இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க தாவேக தரப்புல இருந்து வந்து சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அறிவிற்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதி 100% நிறைவேற்றி விட்டேன்னு போன வருஷமே சொன்னாரு. எல்லா சேனல்லையும் போட்டாங்க. உண்மையா அது? இப்ப சொல்லுமா உண்மையா? இது தெரியுது உண்மைன்னு, உனக்கு இது தெரியல? அது மட்டும் உண்மைன்னு தெரியுது. அப்ப இவ்வளவு அவதூறு தான் பரப்புறாங்கிறது மட்டும் உண்மைன்னு தெரியலன்றீங்களா? அவ்வளவு இன்னசென்ட்டா? ஓகே சார், அந்த லிஸ்ட்ல வந்து நீங்க வந்து அவதூறு சார், இப்போ அதான் அவதூறு லிஸ்ட் தான். நல்ல விஷயத்த பேசுவோமா? அவதூறை பத்தியே பேசிட்டு உட்காந்துருக்கணுமா? இவங்க தான் அதான் வேலையா செய்யறாங்கன்னா வேற ஏதாவது இருந்தா கேளுங்க, பேசுவோம். சரி ஓகே சார், இப்போ உங்க முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஆனந்த் அவர்களா இருக்கட்டும், விஜய் அவர்களா இருக்கட்டும், ராஜ்மோகன் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து சென்னைக்குள்ள ஒரு தொகுதியில தான் நிக்க போறதா ஒரு பேச்சுக்கள் வருது. ஸோ இவங்க எல்லாமே எந்த தொகுதியில போட்டியிட போறாங்க, வேட்பாளர் பட்டியலை எப்ப வெளியிட போறீங்க? நிச்சயமா எனக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. தலைவர் தளபதி விஜய்க்கும் பொதுச் செயலாளருக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் வந்து வேட்பாளர் பட்டியலோட ஒரு கோவில போயிட்டு ஃபைனல் வேட்பாளர் பட்டியல் அதை கொண்டு போயிட்டு நான் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதா ஒரு தகவல் இருக்குது. ஸோ அப்போ வந்து இது வெகு விரைவில் வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? தலைமை சொல்ற வரைக்கும் எங்களுக்கு இந்த பத்தி எதுவுமே தெரியாது. ஓகே, ராவுத்தர் அவர்கள் வந்து எந்த தொகுதியில போட்டியிட போறாங்க, போட்டியிட போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுவும் தலைமை சொன்னாதான் எனக்கே தெரியும். சரி, இது வரைக்குமே நீங்க எங்க போட்டியிட போறீங்க? நான் முதல்ல விருப்பம் மனுவே கொடுக்கலம்மா. அது தெரியுமா உங்களுக்கு?
நான் அதுவே செய்யலை இன்னும். ஏன் இப்போ இந்த தடவை போட்டியிட வேண்டான்ற ஒரு முடிவா சார்? எதுனாலும் தலைமை எடுக்கிற முடிவு தான். என் முடிவு எதுவுமே கிடையாது. எனக்கு களத்தில் திமுகவை வீழ்த்தணும், அதுதான் என்னுடைய முழு நோக்கம். அவங்க செஞ்ச ஐயக்கித்தனத்தை மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்ணணும். அவங்க இங்கே வந்து 1000 ஊடகத்தை கையில் வச்சு நான் தான் கொம்பன்னு நிற்கிறேன்ல, உன்னை சரிக்கிற வேலையை தான் நம்ம பார்க்கணும் மெயினாக. ஏன்னா இப்படியே விட்டுட்டோம்னாக்கா நாளைக்கு பொய்ய பரப்பு, அவதூற பரப்பு, கையில் காசை வச்சிருப்ப, அதிகாரத்தை பயன்படுத்துவேன், திரும்ப மக்களை நிறுகத்திலே நிற்க வைப்பேன். நீ திரும்ப மக்களை வந்து தண்ணியில் முங்க வைப்ப, திரும்ப பெண்களுக்கு பாதுகாப்பில் சூழல் போகும். படிக்க போகிற பிள்ளைங்க ஸ்கூலில் வந்து பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளாக்கப்படுவார்கள், போதையில் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். வந்து என்னுடைய முழு நோக்கம் கொடுங்கோல் ஆட்சியாளர்களுக்கு எதிராக நிற்பது தான். அவனுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குறது தான் நம்ம நோக்கம். ஸோ அதுக்கு நான் சமரசம் இல்லாமல் களத்தில் நிற்பேன். ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி. விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த பிரச்சனை அரசியல் வாழ்க்கையை வந்து பாதிக்கும், பெண்களுடைய ஓட்டுகளை பிரிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த நடிகை கூட வெளியில் போகலைன்னா அந்த பஞ்சாயத்து வந்திருக்காது. ஸோ வெளியில் போனாங்கன்றதுனால எல்லாரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் மீதான ஏதோ ஒரு கருப்பு புள்ளி படிக்குதோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்குதுல்ல. நீங்கள் காமனாகவே எல்லாருக்கும் யோசிக்கிற திறன் இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும் எதை எதோடு ஒப்பிடணும்னு ஒரு விஷயம் இருக்குது. தனிப்பட்ட வாழ்க்கை அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய முடிவு. அதை கொண்டு வந்து நீங்கள் அரசியலை ஒப்பிட்டீங்கனாக்கா, அப்போது இங்கே அரசியல் களத்தில் இது வரைக்கும் இருந்த தலைவர்களுக்கு எத்தனை பொண்டாட்டி, எத்தனை வப்பாட்டி, எத்தனை இடத்துல என்னென்ன வச்சுருந்தான், எங்கெங்கே போக்குவரத்தாக இருந்தான், யாரெல்லாம் அவங்க சாயலில் பிள்ளைங்க இருக்குது அப்படின்னு நீண்ட பட்டியல் இருக்குது. இதை பற்றிலாம் பேசினோம்னா களம் நல்லா இருக்குமா? அரசியல் களம் நாரி நஷ்டத்துக்கு போயிடும். கரெக்டுங்களா? யார் துபாயில் வீடு வாங்கி கொடுத்தாரு, யார் எங்கே போனார், யார் பால்டாயில் குடித்தார், இந்த இதெல்லாம் பேசினா நல்லா இருக்குமா? யார் மவுண்ட் ரோடில் ஒருத்தரை வெட்டிட்டு போனார், என்னென்ன விஷயத்தெல்லாம் வயசில் செஞ்சார், இப்போ பெரிய நல்லவன் மாதிரி உத்தம வேஷம் போட்டு சுற்றுறாருன்றதெல்லாம் பேசினா நல்லா இருக்குமா? சொல்லுங்கள் பார்ப்போம். கட்சியில் இன்ன வரைக்கும் ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு எந்த கட்சினாலே என்ன கட்சின்னு இப்போ தெரியாத அளவுக்கு போய்கிட்டு இருக்குது. ஒருத்தன் 6-9 ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அவனை பதவி விட்டு நீக்காமல் வேறு பதவி கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த திரள்நிதி குரூப்னு ஒன்று இருக்குது. இது பண்ணக்கூடிய சேட்டெல்லாம் எந்தெந்த அளவுக்கு இருக்குன்றது நம்ம எல்லாமே பார்க்குறோம். ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களை எடுத்து பொதுவெளியில் வச்சோம்னாக்கா, ஆனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. எங்கள் அண்ணன் களத்தில் வந்து நிற்கிறது எங்களுக்காக, அவருடைய வாழ்க்கை அவர் வந்து நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன நடந்தாலும் நாங்கள் அவர் தான் சப்போர்ட்டாக நிற்போம். ஏன்னா அரசியல் புரிதல் தளபதி விஜய் வந்த பிறகு தானே எங்களுக்கு ஏற்பட்டது. அரசியலை கவனிக்க ஆரம்பித்தோம், இவ்வளோ மோசமாக செஞ்சு வச்சுருக்கான்னு பார்த்தோம். இன்றைக்கி அரசியல் விவாத நிகழ்ச்சியை பார்க்குறோம், அதை பற்றி நிறைய எடிட்டிங் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம், எல்லா மக்கள்கிட்ட பேசுகிறோம். குழந்தை முதல் கொண்டு யாரை ஓட்டு போடணும்னு சொல்கிறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி நிலைமை இருந்துச்சா? சின்ன பிள்ளைங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு வீட்டில் வந்து சொல்லுதுங்க, பெரியவங்கலேருந்து எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு மாற்றாக இவர்களை எதிர்த்து நிற்காமல் ஒரு சமரசம் இல்லாமல் ஒரு தலைவன் வரலன்னும் பொழுது இவர் வந்து நிற்கிறார். அதனால் என் பிள்ளை விஜய்க்கு ஓட்டு போட போகிறேன், எங்கள் அண்ணன் விஜய்க்கு ஓட்டு போட போகிறேன், என் மாமா விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லக்கூடிய களம் இன்றைக்கி இருக்குல்ல, அதான் யதார்த்த களம்னும் பொழுது இவர்கள் பரப்பக்கூடிய அவதூறோ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ எந்த விதத்திலையும் அரசியல் களத்தில் எந்த பாதிப்பையும் அவருக்கு ஏற்படுத்தாதுமா. ஓகே சார். ஏன்னா மக்கள் மத்தியில் இருக்காரு. அவரெல்லாம் இவங்க என்ன நினைச்சாலும் கொடுக்க முடியாது. ஒரு டைலாக் சொல்லுவாங்க தெரியுமா? உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அவன்கிட்ட இருக்க ராஜான்ற பட்டத்தை மட்டும் நீ வாங்கவே முடியான்ற மாதிரி தளபதி எங்கள் அண்ணன் அப்படின்னு ஒரு பட்டம் நாங்கள் வச்சுருக்கோம், தூக்கி கொண்டுறோம்ல, அதை எவனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது இவங்களால. ஓகே சார். விஜய் அவர்களுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்க போகுது? அடுத்த தேர்தலை நோக்கிய பயணம் என்னவா இருக்க போகுது? கடைசி கேள்வின்னு சொல்லி முதல் கேள்வி கேட்டீங்க, இப்போ என்ன அடுத்த கேள்வி வரீங்க? அவ்வளோதான் சார், முடிஞ்சு சார். தாவேக்கோட பயணம் அடுத்த பயணம் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபபிலி திங்கட்கிழமைக்கு மேலே உங்களுக்கு இல்லை ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை போல தலைமையிலிருந்து உங்களுக்கு ஒரு அறிவிப்பு வரும். ஓகே, ஊடகத்திற்கு சொல்லுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றிம்மா.